தேவனே, இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ள முடியும். என் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கினாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனமேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பான். கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்யும். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைக்குள்ளும் தராசும் கர்த்தருடைய, பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனின் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமம், ஞானம் உள்ளவனும் அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதை செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாயிருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை விடும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் பொருந்திக்கும். வேலையாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானது நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ண. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தருக்கு வரும் என்பதை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிறோம், அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நன்மை. புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தை பங்கடைப்பான். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்து குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்கள். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும்,
அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பது அதிகமாய் வரும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படும். தன் மதிக்கேட்டில் திரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்து கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அது விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஞானத்தை கொல்லும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைப்படுகிறான். வாது பிரியன் வாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். மூட புத்திரனை பிரிகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஒடிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். மூடனுக்கு கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும். மூட புத்திரன் தன் பிதாவுக்கு செழிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனம் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படும். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்பது. ஆமேன், ஆமேன். The book of Proverbs, chapter 16. The preparations of the heart and man, the answer of the tongue is from the Lord. All the ways of a man are clean in his own eyes, but the Lord weigheth the spirits. Commit thy works unto the Lord, and thy thoughts shall be established. The Lord hath made all things for himself, yea, even the wicked for the day of evil. Every one that is proud in heart is an abomination to the Lord. Though hand join in hand, he shall not be unpunished. By mercy and truth iniquity is purged, and by the fear of the Lord men depart from evil. When a man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him. Better is a little with righteousness than great revenues without right. A man's heart deviseth his way, but the Lord directeth his steps. A divine sentence is in the lips of the king. His mouth transgresseth not in judgment. The just weight and balance are the Lord's, and the weight of the bag are his work. It is an abomination to kings to commit wickedness, for the throne is established by righteousness. Righteous lips are the delight of kings, and they love him that speaketh right. The wrath of a king is as messengers of death, but a wise man will pacify it. In the light of the king's countenance is life, and his favor is as a cloud of the latter wind. How much better is it to get wisdom than gold, and to get understanding rather to be chosen than silver? The highway of the upright is to depart from evil. He that keepeth his way preserveth his soul. Pride goeth before destruction, and an haughty spirit before a fall. Better it is to be of an humble spirit with the lowly, than to divide the spoil with the proud. He that handleth the matter wisely shall find good, and whoso trusteth in the Lord, happy is he. The wise in heart shall be called prudent, and the sweetness of the lips increaseth learning. Understanding is a wellspring of life unto him that hath it, but the right instruction of fools is folly. The heart of the wise teacheth his mouth, and addeth learning to his lips. Pleasant words are as an honeycomb, sweet to the soul, and health to the bones. There is a way that seemeth right unto a man, the end thereof are the ways of death. He that laboureth, laboureth for himself, for his mouth craveth it for him. An ungodly man diggeth up evil, and in his lips there is as a burning fire. The froward man soweth strife, and the whisperer separateth chief friends. The violent man enticeth his neighbour, and leadeth him into the way that
is not good. He shutteth his eyes to devise forward things. Moving his lips, he bringeth evil to pass. The hardy head is a crown of glory, if it be found in the way of righteousness. He that is slow to anger is better than the mighty, and he that ruleth his spirit than he that taketh the city. The Lord is cast into the lap, but the whole disposing thereof is of the Lord. Proverbs 17. Better is a dry morsel and quietness therewith than an house full of sacrifices with strife. A wise servant shall have rule over a son that causeth shame, and shall have part of the inheritance among the brethren. The finding pot is for silver, and the furnace for gold, but the Lord trieth the hearts. A wicked doer giveth heed to false lips, and the liar giveth ear to a naughty tongue. Whoso mocketh the poor reproacheth his maker, and he that is glad at calamity shall not be unpunished. Children are the crown of old men, and the glory of children are their fathers. Excellent speech becometh not a fool, much less do lying lips a prince. A gift is as a precious stone in the eyes of him that hath it. Whithersoever it turneth, it prospereth. He that covereth a transgression seeketh love, but he that repeateth a matter separateth very friends. A reproof entereth more into a wise man than 100 strives into a fool. An even man seeketh only rebellion, therefore a cruel messenger shall be sent against him. Let a bear robbed of a wealth meet a man rather than a fool in his folly. Whoso rewardeth evil for good, evil shall not depart from his house. The beginning of strife is as when one letteth out water. Therefore leave of contention before it be meddled with. He that justifieth the wicked, and he that condemneth the just, even they both are abomination to the Lord. Wherefore is there a prize in the hand of a fool to get wisdom, seeing he hath no heart to it? A friend loveth at all times, and a brother is born for adversity. A man void of understanding striketh hands, and becometh surety in the presence of his friend. He loveth transgression, that loveth strife, and he that exalteth his gate seeketh destruction. He that hath a froward heart findeth no good, and he that hath a perverse tongue falleth into mischief. He that begetteth a fool doeth it to his sorrow, and the father of a fool hath no joy. A merry heart doeth good like a medicine, but a broken spirit drieth the bone. A wicked man taketh a gift out of the bosom to pervert the ways of judgment. Wisdom is before him that hath understanding, but the eyes of a fool are on the ends of the earth. A foolish son is a grief to his father, and bitterness to her that bare him. Also to punish the just is not good, nor to strike princes for equity. He that hath knowledge spareth his words, and a man of understanding is of an excellent spirit. Even a fool, when he holdeth his peace, is counted wise, and he that shutteth his lips is esteemed a man of understanding. Amen. Amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும். நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு நாங்கள் உண்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதி காத்து பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.